வணக்கம். இன்றைய செய்தி. எங்கு திரும்பினாலும் மரண ஓலங்கள். துருக்கி சிரியாவில் 8000-ஐ தாண்டிய பலி எண்ணிக்கை. துருக்கி நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் சிரியாவின் எல்லையையொட்டி அமைந்துள்ள காசியான்டெப் நகரத்தில் நேற்று முன்தினம் அதிகாலையில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டரில் 7.8 புள்ளிகள் அளவில் பதிவான இந்த நிலநடுக்கம் துருக்கி நாட்டையும் அதன் அண்டைய நாடான சிரியாவையும் நிலைகுலைய வைத்துள்ளது. இவ்விரு நாடுகளும் பேரழிவை சந்தித்துள்ளன. அங்கு பல்லாயிரக்கணக்கான கட்டிடங்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டன. நிலநடுக்க மைய பகுதிக்கு தென்மேற்கு அமைந்துள்ள ஹட்டாய் மாகாணத்தில் மட்டும் 1500 கட்டிடங்கள் தரைமட்டமாகி இருக்கின்றன. துருக்கியிலும் சிரியாவிலும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பலி எண்ணிக்கை 8000-ஐ தாண்டியது. இடிபாடுகளை தோண்ட பிணங்கள் கண்டெடுக்கப்படுகின்றன. துருக்கியில் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு 3 லட்சம் போர்வைகள் வழங்கப்பட்டுள்ளன. 41,000-க்கும் மேற்பட்ட குடும்ப கூடாரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் இருந்து துருக்கியில் மீட்பு நிவாரண பணிகளை கவனிக்க டெல்லி அருகே உள்ள காசியாபாத்தில் இருந்தும் கொல்கத்தாவில் இருந்தும் 101 பேரை கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் நேற்று துருக்கி புறப்பட்டு சென்றனர். அவர்களில் பெண்களும் அடங்குவார்கள். இவர்கள் இந்திய விமானப்படையின் C-17 ரக விமானத்தில் சென்றனர். நன்றி, வணக்கம்.